வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் உலக விளையாட்டு ரசிகர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் இரண்டு பெரிய செய்திகளை பார்க்கப் போகிறோம். ஒருபுறம் உலக கால்பந்தின் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மறுபுறம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் அதிரடி வீராங்கனை ஸ்மிருதி மந்தானா. ஒருவர் ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார், மற்றொருவர் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். முதலில் ரொனால்டோ பற்றி பார்ப்போம். 2026 FIFA வேர்ல்ட் கப் இல் போர்ச்சுகல் அணி தனது முதல் போட்டியில் DR காங்கோ அணியை எதிர்கொண்டது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த போட்டியை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஏன் தெரியுமா? 41 வயதிலும் ரொனால்டோ இன்னும் உலக கோப்பை மேடையில் விளையாடுகிறார். இது சாதாரண விஷயம் அல்ல. பல வீரர்கள் 35 வயதிலேயே ஓய்வு பெறும் நிலையில் ரொனால்டோ இன்னும் நாட்டிற்காக போராடி வருகிறார். போர்ச்சுகல் அணியின் அனைத்து தாக்குதல்களும் ரொனால்டோவை மையமாக கொண்டே அமைந்திருந்தன. ரசிகர்கள் இன்று ரொனால்டோ கோல் அடிப்பார் என்று நம்பினர். ஆனால் DR காங்கோ வீரர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக விளையாடினர். ரொனால்டோவின் பல முயற்சிகள் தடுக்கப்பட்டன. 90 நிமிடங்கள் போராடியும் அவர் கோல் அடிக்க முடியவில்லை. போட்டி 1-1 வரை என்ற கணக்கில் முடிந்தது. இதனால் போர்ச்சுகல் ரசிகர்கள் சற்று ஏமாற்றமடைந்தனர். ஆனால் பல கால்பந்து நிபுணர்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். ரொனால்டோவை ஒரு போட்டியை வைத்து மதிப்பிட முடியாது. ஏனெனில் அவர் பல முறை பெரிய போட்டிகளில் மீண்டு வந்து சாதனை படைத்துள்ளார். அடுத்த போட்டியில் அவர் கோல் அடித்து மீண்டும் உலகை திரும்பி பார்க்க வைக்கலாம். இப்போது இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய ஸ்மிருதி மந்தானா பற்றி பார்ப்போம். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வரும் பெயர்களில் ஒன்று ஸ்மிருதி மந்தானா. அவரை இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் கவர் டிரைவ் குவீன் என்று ரசிகர்கள் அழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் அடிக்கும் கவர் டிரைவ் ஷாட்கள் மிகவும் அழகாக இருக்கும். அவரது பேட்டிங் ஸ்டைல் பல கிரிக்கெட் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்த போட்டியிலும் அவர் தனது திறமையை நிரூபித்தார். அணி சற்று அழுத்தத்தில் இருந்த நேரத்தில் களமிறங்கிய மந்தானா மிகவும் பொறுப்புடன் விளையாடினார். முதலில் நிதானமாக ரன்களை சேர்த்தார். பின்னர் பவுண்டரிகள் மற்றும் அசத்தலான ஷாட்கள் மூலம் ஸ்கோரை வேகமாக உயர்த்தினார். இறுதியில் 74 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார். இந்த இன்னிங்ஸில் அவரது அனுபவம் தெளிவாக தெரிந்தது. ஒவ்வொரு பந்தையும் கவனமாக எதிர்கொண்டு சரியான நேரத்தில் அதிரடி காட்டினார். இந்த 74 ரன்கள் ஒரு சாதாரண இன்னிங்ஸ் அல்ல, ஏனெனில் இது அவரது தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டங்களில் இன்னொன்று. கடந்த சில தொடர்களாகவே ஸ்மிருதி மந்தானா அற்புதமான ஃபார்மில் இருக்கிறார். அரை சதம், மீண்டும் அரை சதம், மீண்டும் அரை சதம், இப்படி தொடர்ந்த ரன்கள் குவித்து வருகிறார். இதுவே ஒரு உலகத்தர வீராங்கனையின் அடையாளம். ஒரு போட்டியில் மட்டும் நன்றாக விளையாடுவது எளிது, ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலும் அணிக்காக ரன்கள் சேர்ப்பது மிகவும் கடினம். அதை மந்தானா செய்து காட்டி வருகிறார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் இளம் வீராங்கனைகளுக்கும் அவர் ஒரு பெரிய உத்வேகமாக உள்ளார். அவரது அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் அமைதியான அணுகுமுறை பலராலும் பாராட்டப்படுகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மந்தானாவை பாராட்டி வருகின்றனர். பலர் இந்தியாவின் ரன் மெஷின் என்றும் அழைத்து வருகின்றனர். ஒருபுறம் ரொனால்டோ ரசிகர்கள் அடுத்த போட்டியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மறுபுறம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மந்தானாவின் அடுத்த இன்னிங்ஸை எதிர்பார்க்கிறார்கள். இதனால் ஒரே நாளில் இரண்டு பெரிய விளையாட்டு செய்திகள் உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்கில் இடம்பிடித்துள்ளன. உங்களிடம் ஒரு கேள்வி: ரொனால்டோ அடுத்த போட்டியில் கோல் அடிப்பாரா? ஸ்மிருதி மந்தானா அடுத்த போட்டியிலும் அரை சதம் அடிப்பாரா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தினசரி ட்ரெண்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.